என்ன செல்லம்மா, ஒரு நாள் இல்லாத திருநாளா என் வீட்டு பக்கம் வந்திருக்க? வீட்டில் எதுவும் விசேஷமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, வீட்டுக்கு ஜாமான் வாங்கிறதுக்குன்னு பக்கத்தில் உள்ள கடை வரைக்கும் வந்தேன். சேர்ந்தாப்புல உங்களையும் பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன். எப்படிக்கா இருக்கிய? பார்த்தா தெரியல, நான் நல்லா தான் இருக்கேன். என்னக்கா, உங்கள் மருமகளை எனக்கல்ல, அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டாளா? அங்கே ஒன்றும் போகல, என் உயிர் எடுக்காவா உள்ளதான் உட்காந்துருக்கா. உங்கள் மருமவா வீட்டில் ஏதாவது வேலை செய்வாளாக்கா? அவள் வாரா மிச்சத்தை அப்புறமா சொல்லுங்க. நீங்கள் திரும்பி பார்க்காமலே உங்கள் மருமவ வரதை எப்படிக்கா கண்டுபிடிச்சிய? அவள் முகத்துக்கு போடுற பவுடரோட வாசனை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். பாப்லு, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிய? நல்லா இருக்கேம்மா. வீட்டு பிடிச்சிருக்கா? ஓ, பிடிச்சிருக்கேன். இந்த வீட்டை விட எங்கள் அத்தையை தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏத்தே, வந்தவளுக்கு காஃபி டீ ஏதாவது கொடுத்தீங்களா? இல்லை மருமகளே, இப்போ தான் வந்தா. ஏன் தேவைக்கே? வந்தோடனே காஃபி டீ ஏதாவது போட்டு கொடுக்கலாம்ல? வேண்டவ்வளோ, இப்போ தான் வீட்டில் இருந்து வரும்பத்தில் காஃபி குடிச்சிட்டு வந்தேன். சரிக்கா, நான் போயிட்டு அப்புறமா வரேன். ப்ளோ. சரி, போயிட்டாங்க. ஏக்கா, நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ. உனக்கு தங்கமான மருமவ கிடைச்சிருக்கா. நீ ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்க. அதான் இந்த பிள்ளை உனக்கு மருமவளாக கிடைச்சிருக்கு. நீ எதையும் பற்றி கவலைப்படாத, எல்லாத்தையும் இந்த பிள்ளை பார்த்துக்கிடும். அதை தான் நானும் சொல்லுவேன், எங்கள் அத்தை தான் கேட்க மாட்டேக்காத. அந்த பிள்ளை தான் சொல்லுதில்லக்கா, நீ கொஞ்சம் கேளாம். சரி சரி, கேட்கேன். நீ முதல்ல கடைக்கு கிளம்பு. நீ வீட்டுக்கு போகிறதுக்கு பிந்திச்சுன்னு வச்சுக்க. உன் மாமியார் ஒன்றை காணலன்னு தெருவா லோன்னு தேடிக்கிட்டு திரிவா. ஆமாக்கா, போ பிந்துன்னா அந்த வேலை தான் பண்ணும். வீட்டில் வச்சு கண்ணில் காண விடாது, எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கும். வெளியில் வந்தோடனே மருமக மேலே பாசம் வச்சுருக்கிறது மாதிரி நடிக்குது. அதையும் எல்லாரும் நம்பி ஏமாறுதாவ. சரிக்கா, நேராயிட்டு போயிட்டு வரேன். போயிட்டு வரும் ப்ளோ. போயிட்டு வாங்க. அடுத்த திருப்பு வரம்பத்தில் கண்டிப்பாக என் கையால் காசு குடிக்கணும். கண்டிப்பாக நான் வரேன் ப்ளோ. போயிட்டு வாங்க. எப்படி, அது யார், உங்கள் தங்கச்சியா? அவளை பார்க்க என்ன என் தங்கச்சி மாதிரியே தெரியுது. மூச்சுக்கு முன்னாடி தர அக்கா அக்கான்னு சொன்னாவில, அதான் உங்கள் தங்கச்சி இருப்பவளோன்னு கேட்டேன். தெரிஞ்ச பிள்ளை, சின்ன வயசுலேருந்து அக்கா அக்கான்னு கூப்பிட்டுட்டு இருக்கா. அப்படியே கூப்பிட்டு பழகி போச்சு. ஓ, அப்படியா? தெரிஞ்சது தானா? ஏட்டே, இன்னைக்கு நான் சமைக்கட்டுமா? என்னது, நீ சமைக்க போறியா? அதுக்கு ஏத்த நீங்கள் வாயை பறந்துட்டு நின்றுட்டு இருக்கிய. ஓ, இதுக்கு பேர் தான் சாப்பிட்டாங்க. வேண்டாம் வேண்டாம், நீ ஒன்றையும் செய்யண்டாம், எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிட்டேன். ரொம்ப நேரமாக காணலன்னு தேடிட்டு போகிறான். நீ உள்ளே போ. உங்களுக்கு ஞாபகம் மருதி ஜாஸ்தி அப்படின்னு நினைக்கேன். இதில் நிற்கிறது உன் மாமியார், எது பேசினாலும் யோசித்து பேசு. வயசானாலும் இப்படி தான், தேவையில்லாமல் கோவம் வரும். ஐயோ மருமகளே, நான் உன் மேலே கோவம்லாம் படலை, கோவப்படுக்கிறது மாதிரி நடித்தேன். ஏன் நடிப்பை நீ நம்பிட்டியோ? ஆமாத்த, நீங்கள் கோவப்படுக்கதான் நான் நினச்சிட்டேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே டிவியில் ஒரு சீரியலை பார்த்தேன். அதில் வர மாமியார் மருமகளை மிரட்டுனா. அப்படியே? ஆமாம் மருமகளே. உடனே அந்த மருமகளும் பயந்து நடுங்கிட்டா. எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சு போச்சு. சீரியலில் வந்த மருமகளை மாதிரி நானும் பயந்து நடுங்குவேனா இல்லையான்னு செக்கப் பண்ணி பார்க்கறதுக்கு தானே நீங்கள் கோவப்பட்டது மாதிரி நடிச்சியே. ஆமாம் மருமகளே, நீ சரியான புத்திசாலி. அதை நம்பி தான் உடனே கண்டுபிடிச்சிட்ட. ஆனால் தேட ஆரம்பிச்சாச்சு போ. ஓ, நீங்கள் அப்போ ஃபோனை பற்றி தான் பேசினீங்களா? நான் கூட உங்கள் பிள்ளைய பற்றி தான் பேசுகிறோன்னு நினச்சிட்டேன். சரியான டியூப்லைட்டு. இப்போ அதுக்கத்த மறுபடியும் என்னையே திட்டுவிய? நான் ஒன்று திட்டல மருமகளே. போய் சொல்லாதுங்க அத்தை, நீங்கள் திட்டுனது என் காற்றுல விழுந்துச்சு. டியூப்லைட்டுன்னு சொல்லி திட்டுனீங்க. அதுவும் சரியான டியூப்லைட்டுன்னு சொன்னிய. அது ஒன்றே பார்த்து சொல்லலை, இந்த ரூமில் போட்டிருக்க டியூப்லைட்டை பார்த்து தான் சொன்னேன். ஓ, அப்படியா? டியூப்லைட்டை பார்த்து தான் சொன்னீங்களா? நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனோ? சாரி த. இருக்கட்டும், பரவாயில்ல. ஃபோனில் யாரை கூப்பிட்ட மருந்துல போய் பாரு. ஃபோன் யாரும் பண்ணலத்த, மெசேஜில் வந்து ஏதாவது வேலை செய்யணும்னா சொல்லுங்கத்த, நான் செய்வேன். நீ ஒரு வேலையும் செய்யண்டாம். ஏன் செய்யக்கூடாதுங்க? நான் கண்டிப்பாக செய்வேன். நீ செய்ய ஆரம்பித்ததும் எவ்வளோது ஒருத்தி வருவா. வந்து பார்த்துட்டு புதுசாக வந்த மருமகளை இப்படி போட்டு கொடுமைப்படுத்துக்கலன்னு ஊர் முழுக்க தம்பட்டு அடிப்பா.
அப்புறம் என்னை பார்த்து எல்லாரும் கொடுமைக்காரின்னு சொல்லணும். அதுக்காக தானே நீ வேலை செய்வேன்னு சொல்லுங்க. நீங்கள் உங்கள் மாமியார்ட்ட அப்படி பண்ணியிருப்பில்லா இருக்கோம். நான் ஒன்றும் அப்படி கிடையாது. இப்போ உனக்கு கண்டிப்பாக வேலை செஞ்சு தான் ஆகணுமா? சொன்னால் செய்வேன். சரி, அப்போ நான் சொல்லுங்க வேலையை செய். சொல்லுங்க அத்தை. நம்ம வீட்டு பின்னாடி அசையில் நேரத்துக்கு துவச்சி போட்ட துணியெல்லாம் காஞ்சிக்கிட்டு கிடக்கு. அதை எடுத்துகிட்டு வந்து மடித்து வை. அதை எடுத்து நான் செய்யணும், நீங்கள் செய்ய வேண்டியது தானே? இவ்வளோ நேரமாக நீ தானே கேட்ட ஏதாவது வேலை சொல்லுங்க நான் செய்யணும். வேலையை சொன்னோன்னே செய்ய முடியும்னு சொல்லுங்க. இந்த பாருங்கத்த, இப்போ ஒன்று அப்போ ஒன்றுன்னு மாற்றி மாற்றிலாம் பேசக்கூடாது. நேற்றுக்கு நைட்டு நான் சாப்பிட்டு முடிச்சால என்ன சொன்னீங்க? சாப்பிட்ட தட்டை கழுவி வைன்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் அப்படி சொல்லியிருந்தா தான் பரவாயில்லையே. உங்கள் பிள்ளையோட பிள்ளைகிட்டையும் சேர்த்துல என்னைய கழுவ சொல்லி சொன்னியே. ஆமாம், உடனே நீ அவன் தட்டை கழுவலாம் செஞ்ச. எனக்கு கை வலிச்சில, இல்லைன்னா செஞ்சுருப்பேன். அதுக்கும் இப்போ நான் துணி எடுக்க சொன்னதுக்கு எடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கும் என்ன சம்மந்தம்? ரெண்டுக்குமே சம்மந்தம் இருக்கு. சம்மந்தம் இல்லாம நான் பேசலை. என் பிள்ளைட்டையும் சேர்த்து உங்கள் பிள்ளை கழுவுறதுக்குள்ள நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க? அது அவர் ஒரு சாப்பிட்ட தட்டை அவர் ஒரு கழுவணும்னு சொன்னேன். அப்படி தானே சொன்னீங்க. இப்போ எதுக்கு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிய? நான் எங்கே மாற்றி மாற்றி பேசினேன்? நீங்கள் தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னே வெளியில் காயப்பட்ட துணியெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லி சொன்னீங்க. நீ தானே என்கிட்ட ஏதாவது வேலை செய்யணும்னு கேட்டேன். அதுன்னு போய் தானே அதை செய்ய சொல்லி சொன்னேன். அதுக்காக நான் துவைச்சி காயப்படாத துணியை நான் எப்படி எடுக்க முடியும்? இதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன், நீ ஒன்றையும் செய்யண்டா, நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன்னு. இந்த வேலையை தவிர வேறு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், நான் உடனே செஞ்சிருவேன். அப்போ விளக்கு மாற்ற எடுத்து வந்து முன் ரூமில் தூசி கிடக்கல தூத்துரு. இந்த வேலையை நான் ஏற்கனவே செஞ்சாச்சு. மீதி வேலையை நீங்கள் தான் செய்யணும். ஏற்கனவே செஞ்சியா? வீட்டை பார்க்க தூத்த வீடு மாதிரி இல்லை. நான் இப்போ உங்ககிட்ட வீடு முழுக்க தூத்ததா சொன்னேன். இப்போ கொஞ்சம் மிஞ்சி தானே எல்லாம் செஞ்சதா சொன்னேன். அங்கே பாருங்கத்த, எங்கள் ரூம்புக்குள்ளையில் தூசி இருக்கா? ஆமாம் இருக்குது. அதை யார் வச்சா? நான் தான் அத்தை செஞ்சேன். எதுக்கு அதில் தூசி கூட்டி வச்சிருக்க? வெளியில் அள்ளி கொண்டு போட வேண்டியது தானே? பாருங்கத்த, எங்கள் ரூம்பில் தூசி இருந்து அவ்வளோத்தையும் தள்ளி வெளியில் கொண்டு வச்சுட்டேன். அவ்வளோதான், என் வேலை முடிஞ்சு. இனிமே அதில் இருக்கிற தூசியை அள்ளி கொண்டு போடுவேல, இல்லை அதே இடத்துல விடுவேல. அது உங்கள் பொறுப்பு. என்னாலலாம் எல்லா வேலையும் பார்க்க முடியாது. நீ இப்படி தான் ஏட்டிக்கு பொடியாக பேசுவேன்னு தெரியும். அதான் உன்னையே வேலை செய்ய சொல்லலைன்னு சொல்லுவியா? அப்படி தானே? புரிஞ்சா சரி. நீங்கள் பேசுறது எனக்கு நல்லா புரியாத. மாமியார் மறுபடியும் சுவாரஸ்யமாக கதை விடுதே போல. வா சொல்லுமா, இப்போ தானே பொண்ணு மருந்து உடனே திரும்பி வந்துச்சு. மருமகிட்ட கதை விடுறதுனால உங்களுக்கு நேரம் போதே தெரிய மாட்டேங்குது. வீட்டு முன்னே லைட்டு போடாமல் இருட்டாக கிடக்குது. சீரியலை பார்த்துட்டு லைட்டு போட மறந்துட்டுலன்னு உள்ளே வந்து சொல்ல வந்தால் நீங்கள் 2 பேரும் நின்று கதை விட்டுட்ருக்கியே. இப்போமே எதுக்கு லைட் போடணும்? அதுக்கு தான் என்ன நேரம் கிடக்கு. இப்போ போடாமல் ராத்திரி 10 மணிக்கா போட போறியே. இப்போ மணி எத்தனை ஆகுது? சாயங்காலம் 6 ஆயிட்டுக்கா. என்னது சாயங்காலம் ஆயிட்டா? அது கூட தெரியாமையே நின்று கதை விட்டுட்ருக்கியே. நல்ல மாமியார், நல்ல மருமக. இப்படி மட்டும் மாமியார் மருமக வீட்டுக்கு வீடு அமைஞ்சிட்டா கரண்ட் பில்லே வராது. அது இருக்கட்டும், நீ காலையில் எத்தனை மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்த? அதே கேட்குறிய? அது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் பிள்ளைகளை பள்ளி எடுத்து கொடுத்துட்டு உடனே வந்தேன். எப்படியும் ஒரு 9-9:30 இருக்கும். சரிக்கா, பிள்ளைகளே நீ தேடிட்டு இருக்கோம். நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன் பிள்ளை. சரி போயிட்டாங்க. மாமியார் மருமகளும் கதை விட்டது போதும், வந்து லைட்டு போட்டுருங்க. 7 மணி நேரமாவா இதெல்லாம் நின்று கதை விட்டேன்? இதே உங்களுக்கு கணக்கு சரியா தெரியல. 7 மணி நேரம் கூடுதலாகவே வரும். வரல வச்சு எண்ணி பார்த்துட்டு வெளியில் போய் லைட்டு போட்டுருங்க.